Welcome to my YouTube channel. This video will be sponsored by SB Digital Marketing. திருவண்ணாமலையில் கம்பெனி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. டிஜிட்டல் கோர்சஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் இருக்குது. 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் காய்ஸ், ஒரு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வந்துட்டு பாவக்காய் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கோங்க. பாவக்காயை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சது ஹீட் ஆகட்டும். நம்ம இப்போ வந்துட்டு பாவக்காய் உள்ளே சேர்த்து தண்ணியில் வந்துட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பிஞ்சு காய், வேகாது, லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதில் தான் நமக்கு சத்து நிறையா இருக்கும். போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க, வேகட்டும். பாருங்கள், கொதிச்சு வந்திருக்கு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். திரும்ப வந்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. எதனால் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறோம் அப்படின்னா, சீக்கிரமாக வந்துட்டு வேகும். வெளியில் வந்து ஆவி போகாமல் அந்த டக்குன்னு வேகும். அதுக்காக தான். கேஸும் வந்துட்டு மிச்சமாகும். அதுக்காக தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. இப்போ வந்துட்டு அது வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் தண்ணியோட. இப்போ அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி அந்த கடாயை வச்சு திரும்ப ஹீட் பண்ணுங்கள். இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையுமே தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தட்டி போட்டால் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வணக்குங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச பாவக்காயை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு வடிகட்டி அந்த புளி தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து கசப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட், அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் இது பண்ணும். சர்க்கரை போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்துட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன். அதையும் போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.